நாம் ஈமானின் நான்காவது தூணை பற்றி பேசுவோம், அதாவது இறை தூதர்களை பற்றி. முதலில் இந்து மதத்தில் கூறப்பட்ட இறை தூதர்களை பற்றி பார்ப்போம். சாமானிய இந்து அவதாரங்களில் நம்பிக்கை உடையவன். அவதாரம் என்ற வார்த்தை அவ் மற்றும் த்ர என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. அவ் என்றால் கீழே, த்ர என்றால் வருகிற அல்லது இறங்குதல் என்று பொருள். ஆக்ஸ்போர்ட் அகராதியின்படி இந்து மத வேதத்தை பொறுத்தவரை அவதாரம் என்றால் கடவுள் மனித உருவம் எடுத்து வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருவது என்று பொருள். சாமானிய இந்து அவதாரம் என்றால் எல்லாம் வல்ல இறைவன் மனித உருவம் எடுத்து இந்த பூமிக்கு வருவது என்று நம்புகிறான். மேலும் ஒரு சாமானிய இந்து எல்லாம் வல்ல இறைவன் அநீதியை எதிர்த்து போராட மனித உருவத்தில் அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வருவதாக நம்புகிறான். மேலும் தன் மதத்தை காப்பாற்றவும் கடவுள் இந்த பூமிக்கு வருவது எது சரி எது தவறு என்று சொல்லவும் அவர்களை வழிநடத்தவும் என்று நம்புகிறார்கள். இந்த கோட்பாட்டை பகவத்கீதையின் ஒரு வசனத்திலிருந்து அவர்கள் பெறுகிறார்கள். பகவத்கீதை அத்தியாயம் 4 வசனங்கள் 7 மற்றும் 8. யதா யதா தர்மஸ்ய க்லானிர் பவதி பாரதா அபியுதனம் தர்மஸ்ய ததாத்மான் சஜ்ஜயமேஹம். இது பொதுவாக கூறப்படும் ஒரு வசனம். மகாபாரதம் சீரியலில் வரும். இதன் பொருள், எப்பொழுதெல்லாம் நீதியானது அழிக்கப்பட்டு இந்த உலகத்தில் தீமை அதிகரிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன். வசனம் 8 சொல்கிறது, நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் மேலும் நீதியை நிலைநாட்டவும் நான் அவதரிப்பேன் என்கிறது. எல்லா காலகட்டத்திலும் சம்பவாமி யுகே யுகே, எல்லா காலகட்டத்திலும் நான் அவதரிப்பேன். அவதாரங்களின் இந்த கோட்பாடு மறுபடியும் சொல்லப்படுகிறது. பகவத புராணம் காண்டம் 9 அத்தியாயம் 24 ஸ்லோகம் 56. அது சொல்கிறது, எப்பொழுதெல்லாம் அநீதி என்பது தலை தூக்குகிறதோ பாவங்கள் அதிகரிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன். எல்லாம் வல்ல இறைவன் அவதாரம் எடுக்கிறார். கடவுள் மனிதனாக உருவெடுக்கும் அவதாரம் என்ற இந்த கோட்பாடு பொதுவாக இந்துக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்று. வேதங்களில் எங்குமே இதை குறித்து காணப்படவில்லை. இந்து மத புனித நூல்களிலேயே மிக புனிதமான வேதங்களில் அவதாரங்களை குறித்து எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. மேலும் இந்து அறிஞர்கள் சொல்கிறார்கள், பல இந்து அறிஞர்கள், முழுமையான வேதாந்திகள், வேதங்களை நம்புபவர்கள், அவர்கள் சொல்கிறார்கள் சமஸ்கிருத வார்த்தையான அவதார் கடவுளின் ஒரு நிலை என்று. இந்த வார்த்தை கடவுளை குறிக்காது என்றும் சொல்கிறார்கள். கடவுள் ஒரு மனிதனை அனுப்புகிறார் என்று வேண்டுமானால் பொருளாகலாம். இந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள், கடவுள் இந்த உலகத்திற்கு மனிதனை அனுப்புவதை குறித்து ஆட்சேபனை இல்லை என்கிறார்கள். நீங்கள் வேதங்களை படித்தால் நிறைய ரிஷிகளை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதர்களை வழிநடத்த எல்லாம் வல்ல இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். இறை தூதுவர்களை பற்றி இஸ்லாத்தின் கோட்பாட்டை நாம் பார்ப்போம். திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா ஃபாத்திரில் அத்தியாயம் 35 வசனம் 24, அச்சமூட்டி எச்சரிக்கும் தூதுவர் தங்களிடையே இல்லாமல் ஒரு சமுதாயமோ ஒரு நாடோ இந்த உலகத்தில் இருந்ததில்லை என்கிறது. சூரா ராதில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 13 வசனம் 7, எல்லா நாடுகளுக்கும் எச்சரிக்கை ஊட்டும் தூதுவர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். பல இறை தூதர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசியும் இறுதியுமான இறை தூதர் நபிகள் நாயகம் தான், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். மேலும் சூரா அஹ்ஸாபில் சொல்லப்பட்டுள்ளது, அத்தியாயம் 33 வசனம் 40, மா கான முஹம்மதுன் அபா அஹதும் மின் ரிஜாலிக்கும் வலாகிர் ரசூலுல்லாஹ் வ காதமுன் நபியீன் வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. நபிகள் நாயகம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் உங்கள் யாருக்கும் தந்தை இல்லை, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் இறை தூதர் ஆவார். அவர்தான் கடைசி இறை தூதர். அல்லாஹ் மிக்க அறிந்தவன், ஞானம் மிக்கவன். நபிகள் நாயகம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கடைசி இறை தூதராக இருந்ததால் குறிப்பிட்ட மக்களுக்காக அனுப்பப்பட்ட மற்ற இறை தூதர்களுக்கு மாறாக, ஒரு காலகட்டத்திற்காக மட்டுமே அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கு மாறாக, நபிகள் நாயகம் கடைசி இறை தூதராக இருந்த காரணத்தினால் முஸ்லிம்களுக்காகவோ அரேபியர்களுக்காகவோ மட்டுமல்லாமல் திருக்குரானில் சொல்லியிருப்பது போல சூரா அல் அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 107, வமா அர்சல்னாகா இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாம் உம்மை இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அன்றி அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான்.
பிராணிகளுக்கும் மனித இனத்திற்கும் உன்னை அருட்கொடையாக அனுப்புகிறேன் என்கிறான். மறுபடியுமாக சூரா சபாவில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 34 வசனம் 28. وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا. நாம் உம்மை இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாகவும் நன்மாராயம் கூறுபவராகவும் அனுப்பப்பட்ட தூதுவராக இருக்கிறீர். பெரும்பாலான மனிதர்கள் இதை அறியாமல் இருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் சொல்கிறார், சஹீஹ் புகாரியில் சொல்கிறார், பகுதி 1 தொழுகை என்ற பாடத்தில் அத்தியாயம் 56 ஹதீஸ் எண் 429 நபி அவர்கள் சொல்கிறார், எனக்கு முன் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் எல்லாம் அவர்கள் சமூகத்தாரிற்கு மட்டும் அனுப்பப்பட்டார்கள், அவர்களது நாட்டிற்கு மட்டும். ஆனால் நான் இந்த மொத்த மனித இனத்திற்காக கடைசி இறை தூதனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இஸ்லாத்தில்